வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான செட்டிநாடு ஸ்டைலில் பிரியாணி கத்திரிக்காய் அல்லது எண்ணெய் கத்திரிக்காய். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 1.5 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டே அதை அரைச்சி வச்சுக்கணும். அப்போ இதுதான் நம்ம கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது. நல்லா சூப்பராக பேஸ்ட் போல் அரைச்சி வச்சுக்கோங்க. சைடில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, அதோடு கூட 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ட்ரையாக நல்லா அது பொரியிற சவுண்டு நம்மளுக்கு கேட்கும். அது கேட்குற வரைக்கும் நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இதை நம்ம பொடிக்கணும். இதே நம்ம அந்த குழம்புல போட வேண்டியது இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அது சூடாகிற போது நம்ம அரைச்சி போட்டுக்கலாம். சூடார வைங்க. தனியாக ஒரு வானலியில் தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அதை ஊற்றி அது காஞ்ச உடனே அதில் சரி இந்த கேப்பில் நம்ம புளியை இன்னொரு பாத்திரத்தில் கரைச்சி வச்சிடலாம். அதுக்கு 200 கிராம் புளி தேவைப்படும். அவ்வளோ செய்கிறதுக்கு 200 கிராம் புளியை நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்லேயே எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதில் கடுகை போடுங்க. கடுகை போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே நல்லா வெடிக்கும். வெடித்த சத்தம் நம்மளுக்கு கேட்கும். அது கேட்ட உடனே அதில் கொஞ்சம் சீரகம் போடுங்க. தாளிக்கிறதுக்கு தான் இதெல்லாம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர், முழு மிளகா போடணும். பெப்பர் நல்லா போட்டு அதுவும் நல்லா பொரிஞ்ச உடனே ஏற்கனவே நம்ம அழகாக வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காயை முழுசாக அதில் போடுங்க. நல்லா அதில் கீரி போடுங்க. ஏன்னா கீரினா தான் அதில் நல்லா அந்த கிரேவி நல்லா இறங்கும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம அந்த எண்ணெயில் பொரிக்க போடும்போது அது நல்லா கீரி அழகாக அப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு கலரெல்லாம் இல்லை. சரி, அப்படியே போடுங்க. போட்டுட்டு அதோடு கூட நல்லா கறிவேப்பிலையும் போடுங்க. நல்ல மணமாக இருக்கும். அதை அப்படியே போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. வதங்க வதங்க அதுக்கு கலரும் சேஞ்ச் ஆகும். கலர் மாறிட்டே வருது பாருங்கள். நல்லா வதக்கின உடனே ஒரு 25 கிராம் அல்லது வேண்டாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளை போடுங்க. ஏன்னா 1.5 கிலோ கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதனால் அவ்வளோ போடுங்க. போட்டுட்டு அடுத்து நம்ம சில்லி பவுடரும் தனியாத்தூளும் ரெடியாக வச்சுக்கணும். நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து அந்த மல்லித்தூள் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுங்க. சில்லி பவுடர், சிவப்பு மிளகாத்தூள், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு போடுங்க. போட்டுட்டு நல்லா அதை வதக்குங்க. அந்த எண்ணெயில் நல்லா அது வதங்கணும். இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு பச்சை ஸ்மெல் அதில் வரும். பச்சை ஸ்மெல் இருக்கக்கூடாது. நல்லா வதக்குங்க. பாருங்கள், கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த ரெட் கலரும் மஞ்சள் கலரெல்லாம் சேர்ந்து இப்படி நல்லா வதக்குங்க. வதங்கின பிற்பாடு ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, வெங்காயம் விழுது, அதை ஆட் பண்ணுங்கள். இதுவும் நிறைய நேரம் வதங்கணும். ஏன்னா பச்சை ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். இதில் நல்லா வதங்கி அதை எண்ணெய் எல்லாம் தனியாக வர அளவுக்கு அதை போட்டு நல்லா போட்டு கிளறுங்க. நல்லா வதக்கிட்டே இருங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பிரியாணி கூட. இது செட்டிநாடு ஸ்டைலு, அதனாலே நல்லாயிருக்கும். நல்லா போட்டு அது வதக்கணும். வதங்கி அதுக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். அப்படியே வதக்கிட்டே இருங்க. தனியாக கரைச்சி வச்ச புளியும் சேர்த்து அது நல்லா கொதிக்க விட்டுட்டே இருங்க. 200 கிராம் புளியை நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணீரை தான் இதில் நம்ம ஆட் பண்ணணும். பாருங்கள், அழகாக அப்படியே சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும்னா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ கிரேவி நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த புளியிலே அது வேகணும். அப்போ தான் அந்த கத்திரிக்காய் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் அந்த பிரியாணி கூட அது நல்லாயிருக்கும். அதனால் நல்லா கரைச்சி ஆட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் இது பிரியாணி கூட. பாருங்கள், கொஞ்சம் வதங்கிடுச்சு. எப்படியும் நம்ம மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க அது டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், மூடி வச்சு நம்ம அதை கொதிக்க விடலாம்.
நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதுலேயே ஒரு முக்கால்வாசி வெந்தாச்சு, நல்லா வெந்துருச்சுங்க. இன்னும் மூடி போட்டு வேக வைங்க. ரெடி ஆகிடுச்சு நம்ம எண்ணெய் கத்திரிக்காய். இதில் நல்லா கொத்தமல்லியாம் போட்டு அது அப்படியே சூப்பராக ஸ்மெல்லியாக நல்லாயிருக்கும். ரொம்ப மணமாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். பிரியாணி கூட இது இல்லைன்னா சாப்பிடவே முடியாதுன்னு ஆயிருங்க. அவ்வளோ ருசியான சுவையான செட்டிநாடு பிரிஞ்சால் கிரேவி ரெடி.